வணக்கம் நண்பர்களே. 1967 பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரும், 2013 நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் அவர்களும், இப்ப பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் பொதுவா ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. தங்கத்தை வாங்காதீங்க. ஏன் எந்த ஒரு அரசும் தங்கத்தை பார்த்து பயப்படுறாங்க? அந்நிய செலவாணிக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் தங்கத்தை பார்த்து தங்கம் ஒரு பாரம்பரியமாகவும் பண்பாட்டும் கலாச்சார ரீதியாகவும் மக்கள்கிட்ட ஒன்றி பிணைந்த ஒன்றாகவே இருக்குது. ஆனால் பொருளாதார ரீதியாக வரும்போது தங்கம் ஏன் சுமையாகவே மாறுது? இதை பற்றி அன்ஃபில்டரான காரணங்களை சிம்பிளாக எளிமையாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நான் ஜீவா, இது ஜீவா அன்ஃபில்டர். ஜூன் 6, 1967 பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த நாடு அந்நிய செலவாளிகளால் ரொம்ப நெருக்கடியை சந்திக்குது. நாடு அந்நிய செலவாணிகளாக ரொம்ப நெருக்கடியில் இருக்குது. தங்கத்தை இறக்குமதி பண்ணுறதுக்கு போதியமான டாலர்கள் இல்லை. தேசிய ஒழுக்கம் கருதி நம் நாட்டு மக்களை சிறிது காலத்திற்கு தங்கத்தை வாங்காதீங்க, நீங்கள் முதலீட வேறு இதில் செய்யுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. காலம் மாறுது. 2013 நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் அவர்களும் இதே கோரிக்கையை வச்சாங்க, தங்கத்தை வாங்காதீங்க. ஆனால் இப்போ சொல்கிற காரணம் கொஞ்சம் வித்தியாசமானது. தங்கங்கிறது எந்த ஒரு பொருளாதார உற்பத்தியும் முதலீடாக வராது. அதனால் நீங்கள் தங்கத்துக்கு பதிலாக தொழிற்சாலைகளிலோ பங்கு நிறுவனங்கள் மூலமாகவோ ஒரு பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தங்கங்கிறது பீரோவில் சும்மா இருக்க போகிற ஒரு அலங்கார பொருள். அதனால் இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. இதனால் அந்நிய செலவாணி கூடுதலாக இருக்குமே தவிர அதனால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்லி ஒரு 6 மாதத்திலிருந்து 12 மாதங்கள் வரை தங்கம் வாங்குவதை தவிர்த்துடுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க. இப்போ 2026க்கு வருவோம். இப்போ இருக்கிற உலகளாவிய சூழல் காரணமாக, போர் பதற்றம் காரணமாக, இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போன்ற உலகளாவிய போர் பிரச்சனை காரணமாக கச்சா எண்ணெய், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் போன்ற விலை எக்கச்சக்கமாக சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்து போய்கிட்டே இருக்குது. இதனால் எண்ணெய் வளங்கள் மேலே அதிகமான அமெரிக்க டாலர்கள் செலவிட வேண்டியதாக இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்காக பிரதமர் 3 விதமான கோரிக்கைகளை வச்சாங்க. அதாவது, வீட்டிலே இருந்து வேலை பாருங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம். 2வது, தொலைதூர பயணங்கள், அதாவது வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து விடுங்க. 3வது விஷயம், தங்கத்தை வாங்காதீங்க. ஓராண்டு காலமாக தங்கத்தை வாங்குவதை தவிர்த்து விடுங்க அப்படின்னு 3 விதமான கோரிக்கை வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு காரணம்னா, நம்ம அந்நிய செலவாணி அமெரிக்க டாலரில் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம எந்த ஒரு நாட்டிலையும் பொருட்களை வாங்கினாலோ இறக்குமதி பண்ணினாலோ அது பெரும்பாலும் அமெரிக்க டாலர்கள் கொடுத்து தான் வாங்குகிறோம். இப்போ அமெரிக்க டாலருக்கும் இந்திய ரூபாயோட மதிப்பும் ரொம்ப வீழ்ச்சியை நோக்கிட்டே போகுது. அதனால் இந்த மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம நாடு பண்பாடு கலாச்சாரம் நோக்கி நகையை வாங்கி பீரோவில் வைக்கணுமா, இல்லை கல்யாணத்துக்கு முதலீடுன்னு சொல்லி தங்கத்தை வாங்கிட்டு போகிறீங்களா, இல்லை தேசிய நலன் கருதி தேசிய ஒழுக்கம் சார்ந்து முடிவெடுக்க போகிறீங்களா? கருத்துரை பெட்டியில் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.